இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்வதற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நாட்கள் நிறைவு பெற போகிறது, ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை நிச்சயமாகவே சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று கர்த்தரால் தன் இதயத்தில் ஏவப்பட்டதை, தன் இருதயம் விசுவாசித்ததை தன் சகோதரருக்கு சொல்லி அருளினார். இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், பலமுறை தியானம் செய்திருக்கிறீர்கள். இந்த சரித்திரங்களை நீங்கள் கவனத்தோடு பலமுறை கேட்டிருக்கலாம், பரிசுத்தவான்கள் பலமுறையும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆயினும் சிற்சில வேத வாக்கியங்களை உங்கள் கவனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று தந்தருளுவாராக. இந்த வேத வாக்கியத்திலே நம்முடைய செய்தியின் சாரமாய் தேவ ஆவியானவர் அடையாளமிடுகிற பகுதி என்னவென்றால், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டிருக்கிற தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு நிச்சயமாய் நீங்கள் செல்வீர்கள். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திப்பார். ஏகரத்தியானந்த சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம், சாபாவை உள்ளவர், அனந்த ஞானம் நிறைந்தவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், அவர் மேன்மையை சொல்லி மிகையாக. அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கும் இந்த மனுஷன் எம்மாத்திரம். இந்த உலகத்தில் நினைத்து பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று பரிசுத்தவான் பக்தன் சொல்லுகிற பொழுது சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், நான் ஒரு புழுவாய் இருக்கிறேன், இந்த மனுஷனை நினைத்து பார்ப்பதற்கு இந்த மனிதனிடத்தில் ஒன்றும் இல்லை, உம் சமூகத்தில் மெச்சமாய் பேசுவதற்கு என்னிடத்தில் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறார். மனுஷன் விலையில்லாதவன் என்று இந்த பூமியிலே எல்லாராலும் சொல்லப்படுகிறோம். என்னதான் பூமியில் மாடிகள் இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்தாலும், படிப்புகள் இருந்தாலும், பட்டங்கள் இருந்தாலும், உயர்வுகள் இருந்தாலும், மரியாதைகள் இருந்தாலும், காலங்கள் வருகிற பொழுது, நேரங்கள் வருகிற பொழுது இவைகளெல்லாம் மனுஷனை விட்டு நீங்கி போய்விடுகிறது. ஒரு காலம் வருகிற நேரத்தில் மனுஷனை சிந்தித்து கூட பார்க்க மாட்டான். கொஞ்ச காலம் இந்த பூமியில் அதிகமாய் இருப்பது பாக்கியமாய் கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே பெத்தெடுத்த பிள்ளைகளும் மறப்பார்கள், பேர பிள்ளைகளும் மறப்பார்கள், நம்மை நேசித்தவர்களும் யாசித்தவர்களும் நம்மோடு இருக்கிறவர்களும் மறப்பார்கள். இந்த உலகத்தில் மனிதனுடைய நேசம் என்பது ஒரு குறுகிய காலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷனை நினைப்பதற்கு, மனிதனிடத்தில் மெச்சமாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, கொஞ்ச கால வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த மனுக்குலத்தை என் ஆண்டவராகிய இயேசு சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திப்பது என்று சொல்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். சாதாரணமான ஒரு முதல்வர் நம்மை சந்திக்கிறார் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ஓடி போகிறார்கள், இரவுகளாய் காத்து கிடக்கிறார்கள். முதல்வர் வருகிறார், வாழ வைக்கும் தெய்வமே, கை கொடுத்த தெய்வமே, பசியாற்றிய தெய்வமே என்று கொஞ்ச நாள் உலகத்திலிருந்து கண்ண மூட போற மனுஷனை பார்த்து கரங்களை நீட்டி காத்து கிடக்கிறார்கள். இரவு பகலாக முதல்வரங்களை சந்திக்கிறார். பாரத பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் பிரதமரை சந்திப்பதற்காக கோடி கோடியாய் காத்து கிடக்கிறார்கள். எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார். காலையிலிருந்து இரவு பகல் என்று வாராமல், வெயிலை பாராம, கஷ்டத்தை பாராம, வியாதியை பாராம, அப்பெல்லாம் பிரஷரு சுகர்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது, காத்து கிடக்கிறார்கள். கரங்களை நீட்டிக்கொண்டு என்னவோ தெய்வத்திட வாங்குற மாதிரி காத்து கிடக்கிறான் மனுஷன். ஒரு மனுஷன் மனுஷனை சந்திப்பதற்காக இவ்வளவு காத்து கிடக்கிறானே மனிதன், சாதாரண அழிந்து போகிற மனிதன். இந்த உலகத்தில் சொந்த பந்தங்களை நினைச்சு பாருங்க, குடும்ப
குடும்பத்தை நினைச்சு பாருங்க, நேசர்களை நினைச்சு பாருங்க. ஒரு அப்பா தூர தேசத்தில் இருக்கிறார், கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஊருக்கு வரார். பிள்ளைகளும் தகப்படும் சந்திக்கிற ஒரு நேரம் வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான சமயம், அற்புதமான ஒரு நேரம். எப்பொழுது தகப்பன் நாளைக்கு வருவார் என்றால், இல்லை தாய் வருகிறது என்று சொன்னால் தாயை தேடி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களும் கண்களும் சந்திப்பதற்காக ஏங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாயிருக்கிற மனிதர்களை மனிதன் சந்திப்பதற்கு எவ்வளவு ஆசைப்படுகிறான். துடி துடியா மனுஷன் துடிச்சிடறானே. ஆனால் நாசியின் சுவாச காற்றாயிருக்கிற தெய்வம், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ஜீவனாயிருக்கிற, சத்தியத்துக்கு நித்தியத்துக்கு சொந்தக்காரராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கும் காலம் வந்திருக்கிறது, நான் உங்களை நிச்சயமாய் சந்திப்பேன். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் என் கையில கொடுத்தார்னு சொல்லி உங்க திருச்சபை போதகருக்கு தெரியாது. ஆனால் அவர் மேடையில் நின்று ஒரு வார்த்தையை உச்சரிச்சார். தேவன் நம்மை சந்திக்கிற காலம் வந்திருக்கிறதுன்னு சொன்னார். அப்பவே நான் இருதயத்தில் கோடிட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் இதை பேசுறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் சந்திக்கிற நேரம் வந்தாகிவிட்டது. கர்த்தர் நம்மை சந்திக்க போகிறார், நம்முடைய குடும்பங்களை சந்திக்க போகிறார், நம்முடைய தேசத்தை கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறார். தேவனுடைய காலம் நிறைவேறிற்று, சமயம் வந்துவிட்டது, இனி தாமதிப்பதில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்திப்பார், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்திப்பார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறார், என் சகோதரர்களே, இத்தனை காலங்களும் நீங்கள் மனிதனை, என் அரியணையை சந்தித்து அவசியமானதெல்லாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதெல்லாம் உண்மைதான் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. கர்த்தராகிய தெய்வம், சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தெய்வம் உங்களை சந்திக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை சந்திப்பதை குறித்து நீங்கள் அறியாதிருப்பதென்ன? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சந்திக்கிற நேரம் வந்திருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இனிமேல் தாமதிப்பதில்லை. கர்த்தர் நம் அனைவரையும் சந்திப்பார். இன்றைய செய்தி, தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும் காலத்தை அறியாததினாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்டான விபரீதங்கள் என்ன? கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திப்பதினாலே நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் நன்மைகள் என்ன? சில வேத வாக்கியங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், தேசமே, ஜனமே, குடும்பங்களே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதிலிட்டிருக்கிறார்கள். அவர் சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிறபடியினாலே என்னை சுற்றிலும் என் சத்துரு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்விலும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் ஒரு மனித ரூபமாய் சந்தித்தாரா இல்லையா என்பதை யோசிக்க அவசியமில்லை. கர்த்தராகிய தேவன் இனிமேல் தன்னுடைய பரிசுத்தவான்களோடும் தன்னுடைய தூத சேனையோடும் இந்த பூமியிலே இறங்கி வரப்போகிறார். இனிமேல் அவர் ஒரு தச்சனின் குமாரனாய் வருவதில்லை. அவர் ஏகரத்தியானந்த சக்கராதிபதியாக தான் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்படித்தான் என்னை அவரை சந்திப்பார் என்று இருதயங்களில் யோசனை செய்து கொண்டு அமர வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றோ இரண்டோ பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே என் கர்த்தராகிய தேவன் வருகிறார், வருகிறார், வருகிறார். அவர் உங்களை சந்திக்கிறார். நீ அதை அறியாதிருப்பதென்ன? உன் பிரார்த்தனை நேரம் இருக்கிறதே, கர்த்தரோடு பேசுகிற உன்னத அனுபவமாகிய நேரம் இருக்கிறது. அந்த நேரம் கர்த்தராகிய தேவனுடைய சந்திக்கிறார். நீ ஏன் அதை அறியாதிருக்கிறாய்?
மனதை திறந்து சங்கடங்களை சொல்லி பாடல்களை பாடுகிறாயே, அந்த பாடல்களை பாடுகிற பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னை சந்திப்பதை நீ உணராதிருக்கிறாய். தேவன் சந்திக்கும் காலத்தை அறியாதிருப்பதினாலே நம் எதிராளியாகிய சாத்தான் நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய மதிலை போட்டு வச்சிருக்கிறான். அப்பக்க இப்பக்க பார்க்க முடியாது, பலமான எதையும் பார்க்க முடியாது, செழிப்பான எதையும் காண முடியாது. ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள மாத்திரம் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். தேவன் நம்மை சந்திக்கும் காலத்தினை அறியாதிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்த கிறிஸ்தவ பண்பாடுள்ள வாழ்க்கை, தேவன் கொடுத்திருக்கிற நேசம் நிறைந்த வாழ்க்கை, இந்த அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம் என்ன? சங்கீதக்காரர் சொல்றார், அந்தி சந்தி மத்தியான் அப்படின்றார். 3 வேளை சாப்பாடு மாதிரி சொல்றார். அந்தி சந்தி மத்தியானம் எல்லாம் என் ஆண்டவரை சந்திச்சுட்டு போவார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்தி சந்தி மத்தியானம் இல்லைன்னு சொன்னாலும் காலையில் எழுந்து கர்த்தரை தரிசிக்கிறோம். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நிறனை தொட்டரலும் சுவாமி, நிறனை ஆசீர்வதிச்சிருக்க சுவாமி, உம்முடைய நன்மையினால் என்னை நிரப்புக சுவாமி என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். எனக்காக ஒரு விசை வாரத்தின் பலகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகவிட்ட இதை ஆசீர்வதிச்சிருங்க என்று கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறோம். தனிப்பட்ட முறையிலே குடும்பமாய் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இது தேவன் உன்னை தினம் 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 சந்திக்கிற காலம். இது தனி பிரார்த்தனை விட்டுடாத, குடும்பமா செய்யற பிரார்த்தனை விட்டுடாத. இந்த மைதானத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து எத்தனை பேர் குடும்ப ஜெபம் செய்வீங்கன்னு சொல்லி கேட்டா எத்தனை பேர் கையை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. யோசுவா சொல்லும் பொழுது 4 பேர் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். பல ஆயிரம் வேலை இருக்கு, உண்மைதான். ஆனா காலையில் எழுந்து கர்த்தரை கருத்துடன் பாடி கர்த்தரை இருதயமாற மகிழ்ந்து கொண்டாடி கர்த்தரை புகழ்ந்து பாடு. புருஷ மனைவி பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து காலை குடும்ப ஜெபம் செய். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், தனிப்பட்டவனாய் அல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்கிறார். சிங்குலரா சொல்ற, புளூரலா சொல்றாரு, சேர்ந்து நாங்கள் குடும்பமா அப்படின்றார். இணைஞ்சு தேவாலயத்துக்கு போவோம்னு சொல்றார். எல்லா நன்மைகளையும் பெற்ற மனுஷன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இத்தாலியா பட்டாளத்தில் இருந்த மனுஷன், எவ்வளவு பெரிய கனசாலி. அந்த மனுஷன் சொல்றார், குடும்பமா அப்பா பாதத்தில் காத்திருந்தேன்னு சொல்றார். புருஷன் வெளிநாட்டில் இருக்கிற, அதை பத்தி நான் சொல்ல வரல. மனைவி வெளிநாட்டில், அதையும் நான் சொல்ல வரல. பிள்ளைகள் வெளிநாடுகள் இருக்கிறார், அதையும் சொல்ல வரல. புருஷன் மனைவி பிள்ளைகள் இங்கே சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்றது உண்மைன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமா தேவ சமூகத்தில் காலையும் மாலையும் குடும்ப பிரார்த்தனை செய்யுங்கள். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜெபம் செய். இது கர்த்தர் உன்னை சந்திக்கும் காலம். குடும்ப பிரார்த்தனையிலே, அதுபோல் கர்த்தருடைய சமூகத்திலே ஓடோடி வாருங்கள். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு திருச்சபையிலே வருகிறோம், திருச்சபையில் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். இந்த தொழுகை நேரம் கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திக்கும் நேரம். இது அறிகிறதில்லை. ஏதோ தேவாலயத்துக்கு போனோமா, வந்தோமா, கடமைக்காக போய் காணிக்கை போட்டோமா, ஏதோ நற்கரணையில போனோமா, பங்கெடுத்தோமா, முடிச்சுட்டு வந்தோமா அப்படின்ற ஒரு யோசனை இல்லைங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்கும் காலம் இது, சந்திக்கும் சமயம் இது. கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகின்ற நேரம், கர்த்தர் உங்களை தொடுகின்ற நேரம், கர்த்தர் உங்களை விசாரிக்கின்ற நேரம். வேத புஸ்தகத்தை எடுத்து கரங்களில் வைத்து தினம் 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 வாசித்து நேசித்து யோசித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்நேரம் கர்த்தர் உன்னை சந்திக்கும் நேரம். நீ இதை குறித்து அறியாதிருப்பதென்ன? அறியாதிருப்பதினால் தான் உன் எதிராளியாகிய சாத்தான்
உன் சத்துருக்கள் உனக்கு எதிராய் மதில கட்டி வச்சிருக்கிறான். என்னால நடக்கவும் முடியல, கடக்கவும் முடியலன்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோட வாழ்க்கையில உழன்று கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவம் இருக்கிறது உண்மைதான், ஆண்டாண்டு கால கிறிஸ்தவம் உண்டு. ஆனால் விடுதலை பெற்ற பெண்மாரை போல கர்த்தரை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தேவ சமூகத்திலே கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சி அடைவதற்கும் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிப்பதற்கு என்னால முடியலன்னு சொல்லி வாழ்க்கையில கட்டுண்டு போய் கிடக்கிறாய். இந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சந்திக்கும் காலத்தை உணராததினாலே சத்துருவானவன் பொல்லாதவன் இன்னைக்கு மதிலிட்டு வச்சிருக்கிறான். இந்த மதிலை உடைக்கிறோம். இன்னைக்கு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது லேசான காரியம். யோசுவா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது தேவனுடைய ஜனங்கள் நடக்கவும் கடக்கவும் கூடாத ஒரு எரிகோ ஒன்று நின்றது. கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், தைரியப்படு, ஜனங்களை பார்த்து சொல்லு, எக்காலங்களை பூரிகளை ஊதிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடு, கர்த்தருக்கு ஆராதனை செய், கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்பொழுது இந்த எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழும். சத்துரு அடைச்சு வச்சிருக்கிறான். எந்த நன்மையும் வராம கோட்டை கட்டி வச்சிருக்கிறான். வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் வரல. குடும்பத்துல பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு, உண்மைதான். பல ஆண்டாண்டு கால கிறிஸ்தவ பண்பாடுகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் நன்மைகள் வரவில்லை. ஏன்? கர்த்தர் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாததனாலே. எந்த நன்மையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறான். அந்த காலத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அமைக்கிறார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அமைக்கிறார். இந்த மைதானத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். நம்மை சந்திக்கும்படி கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திறந்த வெளி கூடுகையிலே நாம் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த இடத்தில் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கூடுகை சாதாரண கூடுகை அல்ல. இந்த சுவிசேஷ பிரகடனம் என்று சொல்வது கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திக்கிற நேரம். இது ஒரு சாதாரண சமயம் அல்ல. நீங்களும் நானும் இங்கே வருவதற்கு முன்பாகவே இந்த மேடையிலே கர்த்தராகிய தேவன் உட்கார்ந்திருக்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை மணிக்கு நம்ம வரோம், எத்தனை மணிக்கு போறோம்ன்றதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கவனங்களில் இருக்கிறோம். அவர் நம்மை சந்திக்கிறார். அவர் நம்மை சந்திச்சா, ஒரு சாதாரண மனுஷனை சந்திச்சு கையசைச்சாலே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னா, அவர் சந்திக்கிற காலத்தை நீ உணர்வாயானால் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனிமேல் நீ துக்கத்திலே வாழ்வதில்லை, வேதனையில் வாழ்வதில்லை, சஞ்சலத்திலே வாழ்வதில்லை, சிரமங்களில் வாழ்வதில்லை, கஷ்டங்களில் வாழ்வதில்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு அற்புதம் செய்வார். கலங்கிடவே மாட்டே, நான் கலங்கிடவே மாட்டே. கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு.
செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம்ம நேசர் வருகையில் தந்திடுவார். நம்ம நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம்மை இயேசு கைவிட மாட்டார். 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 உன்னை கர்த்தராகிய தேவன் சந்திக்கும் காலத்தை நீ அறியாததினாலே பொல்லாங்கனாகிய சாத்தானும் அவருடைய ஆயுதங்களாயிருக்கிற மனுஷர்களும் உன்னை வாழ விடாமல் வளர விடாமல் உன் மேன்மையை ஆசீர்வாதங்களை குன்றி குறுக பண்ணி ஒரு பெரிய மதில் போட்டு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மதிலை உடைச்சு உன் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் இந்த சுவிசேஷ கூட்டத்தினாலும் கர்த்தர் அதை உடைச்சு உங்களை விடுதலை பெற்ற பெண்மான்களை போல் மாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே பைபிள் சொல்லுகிறது, உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி போடுகிறார்கள். ஐயா, என்ன சுற்றிலும் வளைஞ்சு சத்துரு ஒரு பெரிய கட்டையே கட்டி வச்சிருக்கிறாய். எப்பக்கத்திலும் என்னை நெருக்கி வேதனைப்படுத்தி துயரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கத்தில் வியாதி, ஒரு பக்கத்தில் கடன், இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை, சமாதானமற்ற நிலை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வாத நிலைகள், வேதனை 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 வேதனை, வேதனைக்கு மேல் வேதனை, தாங்க முடியாத கஷ்டங்கள், எப்பக்கமும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினாலே, கர்த்தராகிய தேவன் நம்மை சந்திக்கும் காலத்தை அறியாதபடியினாலே பொல்லாங்கனாகிய சாத்தான், மனுஷ கொலைபாதகன், நம் எதிராளி, நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறான். முடிஞ்ச மட்டும் நம்ம அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கிறான். எவ்வளவு கஷ்டம்!
சொல்ல முடியாத கஷ்டங்கள். வெளியே பார்த்தா ரொம்ப அலங்காரமா இருக்கிற, ஆனா இதையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா? சமாதானமான நித்திரை செய்த எத்தனை நாட்கள் ஆகிறது தெரியுமா? சந்தோஷமா 3 வேளையும் ஆகாரம் புசிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் தான் அந்த வாழ்க்கை எனக்கு இப்படி அமைந்ததோ என்று வேதனைப்படுகிறேன். குடும்பத்தில் நெருக்கம், சொந்த பந்தத்தால் நெருக்கம், உற்றார் உறவினர்களால் நெருக்கு, அறிந்தவர்கள் தெரிந்தவர்களால் நெருக்கு, வேதனைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? எப்பக்கம் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. தேவன் சந்திக்கும் காலத்தை அறியாததினாலே, கர்த்தராகிய தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நன்மையின் சமயங்களை புரியாததினாலே, தேவன் நம்மோடு பேசுகிற உன்னத அனுபவங்களையும் சமயங்களையும் அறியாததினாலே, கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தினம் 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 நெருக்கங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தங்கள் நெருக்கங்களை குறித்து சொல்லுகிற பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். தேவ மனுஷனாகிய உன்னத வரம் பெற்ற தேவ மனிதனோடு இசைந்து கர்த்தருடைய பணியை செய்து வருகிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் நாங்க. ஆனால் வாழ்வதற்கு ஒரு கூடாரம் கிடையாது, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடையாது. சொல்ல போனா என்ன, ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரலாம் சொன்னா அதுக்கு சொந்தமா ஒரு கோடரி கூட கிடையாது. அப்படின்ற நிலையில எல்லாம் இரவலாய் வாங்கக்கூடிய நிலையிலே இருந்து விடுகிறது. எல்லாம் கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் இரவல், எல்லாம் கடன், எல்லாம் கஷ்டம், எல்லாம் வேதனை, எல்லாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை, மனுஷனை நாடி தேட வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாததினால. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:16 வேதம் என்ன சொல்கிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நான் தொடர்றத பற்றி, விடுவிக்கிறத பற்றி, பேசுறத பற்றி, என் ஜனத்தோடு நான் பிரசன்னமாவதை குறித்து, நான் சந்திக்கும் உயரிய பாக்கியத்தை அவர்கள் அறியாததினால் இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு கஷ்டங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மட்டுமல்ல அவரை சந்திக்கும் காலத்தை அறியாததினாலே என் சந்ததிகள், என் பிள்ளைகள் அவ்வளவாய் வேதனைப்படுகிறார்கள். என் சந்ததி படுகிற சிரமகால கஷ்டங்கள் அதை யோசிக்கவே முடியாது. அவர்கள் நெருக்கப்பட்டு உபத்திரவங்களை அனுபவித்து என் சந்ததிகள் தரையாக்கி போடுகிறான். பொல்லாங்கனாகிய பிசாஸ் இல்லாமல் ஆக்கி போடுகிறான், நாசம் செய்து போடுகிறான், மேன்மைகளை அழித்து போடுகிறான், சந்ததிகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அவமாக்கி போடுகிறான். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலத்தை குறித்து நம் இருதயம் தெளிவாய் அறியாததினாலே. கர்த்தர் நம் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். தேவன் நமக்கு கொடுத்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் இல்லையா, நான் உனக்கு கொடுத்த சந்ததிகள் இந்த பூமியின் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்பார்கள். 128 சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்றார் இல்ல, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒருவர கன்றுகளை போல இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இக்காலத்துல பிள்ளைகளை பார்க்க முடியல, பிள்ளைகளோட பேச முடியல, பிள்ளைகளோட ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, பிள்ளைகளை உபதேசிக்க முடியல, பிள்ளைகளை கண்டிக்க முடியல, சத்தியம் உண்டு நித்தியம் உண்டு என்று சொல்லிக் கொடுக்க முடியல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேசம் பரிவு பாசம் என்று சொல்ல முடியல, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுடைய ஆழ மகிமைகளை குறித்து சொல்லிக் கொடுக்க இயலாது. ஆராதனை செய், துதி செய், கர்த்தரை மகிமைப்படுத்து. இதெல்லாம் இக்காலத்திய சந்ததிகளுக்குள்ளே பிரவேசியா காலத்தில் வந்திருக்கிறோம். ஜனமே, தேசமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்ததிகள் அற்புதங்களாயிருப்பார்களாக, ஆச்சரியமான அடையாளங்களாயிருப்பார்களாக.
சாத்தா. பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபம் செய்யுங்கள். பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, தமிழ்நாட்டில் இவ்வளவு பயங்கரமா சின்ன பிள்ளைங்க முதல் வாலிபர்கள் வரையும் கஞ்சா கடிமா இருக்கிறான், போதை கடிமையா இருக்கிறான். ஏன்? பத்திரிகை எல்லாம் சொல்லுது, வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். படிக்கிற பிள்ளை வாகனத்தில் போறா, வீட்டுக்கு திரும்பி வரல, அப்பா சொன்னா கேட்கறது இல்ல, அம்மா சொன்னா கேட்கறது இல்ல. பாவத்தை அநியாயத்தையும் தொடாதப்பா, திரும்பி பார்க்காத வாலிபரே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. கண்ணின் காட்சிகளையும் நெஞ்சின் வழிகளையும் நட, ஆனாலும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார் என்று நீ அறிந்து கொள்வாயாக. இது கடைசி எச்சரிப்பு, கடைசி எச்சரிப்பு. தேசமே கடைசி எச்சரிப்பு. கிறிஸ்தவ பண்பாடை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேச பிரியர்களாயிருப்பார்களாக. கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. அட பிசாசு பொல்லாதவன், தேவன் சந்திக்கும் காலத்தின் மகிமை அறியாததனால நம்முடைய தலைமுறைகளை வஞ்சனையாய் வஞ்சித்து போட்டான். இருதயங்களை சாகடிச்சிட்டான், வாழ்க்கையை நிர்மூலம் செஞ்சிட்டான், மேன்மைகளை இல்லாமலாக்கி போட்டான், ஆசீர்வாதங்களை இல்லாமலாக்கி போட்டான். தலைமுறைகளின் வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் சிரமங்களும் கஷ்டங்களும் குடும்பங்களிலே. கர்த்தர் எதற்காக இந்த 74வது சபை நாளோடு சேர்ந்து இந்த 3 நாள் நற்செய்தி 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 என்கிற ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் இந்த மைதானத்தில் தர்றார் தெரியுமா? தேவ மனுஷர்கள் மூலமாய் ஒவ்வொரு வித ஆலோசனைகளோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், பரலோகம் நம்மை கட்டாயம் செய்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் நம்மை இன்றைக்கு நம்முடைய கண்கள் அசரீரியாய் அவரை காணாதலை இருந்தாலும், இதோ சீக்கிரமாய் அவர் தன்னுடைய அன்பர்களையும் பண்பாளர்களையும் சேர்த்துக் கொள்ளும் காலம் சீக்கிரமாய் வருகிறது. தனக்காய் காத்திருக்கிற, தன்னிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரையும் மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி காத்திருப்பது போல, மணவாட்டியா தன்னை சித்தரிச்சு வாழ்க்கையை ரூபீகரிச்சு, மணவாட்டியாய் தன் வாழ்க்கையை அலங்கரிச்சு, மணவாட்டியா தன் வாழ்க்கையை உருவாக்கி அழகா சொல்லி கொடுத்தா நகோமி ரூத்துக்கு சொல்லுகிற பொழுது, நீ மணவாளரை சந்திக்க போகிற பொழுது, நீ உன் நேசரை சந்திக்க போகிற பொழுது நீ எப்படி தெரியுமா போனோம்? நீ குளித்து, நீ உன்னை சுத்தம் செஞ்சு, நீ மெல்லிய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு மகிமையானி போனும் தெரியுமா? அப்பத்தான் உனக்கு பாக்கியமான வாழ்வு உனக்கு கிடைக்குமா? தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் காலம் வந்திருக்கிறது. தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தராகிய தேவனுடைய வருகையை ஒரு பக்கத்தில் ஆவலோடு காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு கிருபையாய் கிருபையின் காலத்து சபைக்கு தன் பிரசன்னமாகுதலினால், தன் சந்திப்பை வெளிப்படுத்தினாலும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000-10,000 பேர்களில் சிறந்தவராய் அவர் இந்த பூமிக்கு வருவார். நிச்சயமா வருவார், நிச்சயமாய் வருவார். 1845 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 என்று இந்த சரித்திர புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம், சத்திய புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் வருவார். ஆகையினால் நீ உன்னை சீர் செய்து சரி செய்து உன்னை ஆயத்தம் செய்து கொள். அவர் சந்திக்கும் காலம் வருகிறபடியினால வாழ்க்கையை விபரீதமா விட்டுடாத. ஒரு மணவாட்டி காத்திருக்கிறது போல, மணவாளர் எப்போ வருவாரு அப்படி சொல்லி நீ காத்துக்கிட்டே இருக்கணும். மணவாளர் வருவார். ஏசாயா 61:10 வாசிக்கிறபடி, ரட்சிப்பு என்கிற அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு
நீ காத்திருப்பாயாக. அவர் என்னை சந்திக்க வரப்போகிறார். உன் விளக்கிலே எண்ணெய் குறையாதிருப்பதாக, தேவ ஆவியினுடைய வல்லமை குறையாதிருப்பதாக, கருந்திரி தட்டப்படுவதாக, சுத்தமாயிருப்பாயாக, வாழ்க்கை செவ்வையாயிருப்பதாக. வாழ்க்கையில் இயேசு பிரியப்படாத, நேசர் இயேசு பிரியப்படாத சகலத்தையும் உன் வாழ்க்கையை விட்டுவிடு. அதை வச்சிக்காத. ரகசிய பாவங்கள் அநேகம் இருக்கிறது, ரகசிய உறவுகள் அநேகம் உண்டு, விட்டுடு. தகாத பேச்சுகள் பலதும் வச்சிருக்கிற விட்டுடு. சுத்த மனவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாயிரு. நேசர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை சந்திக்கும்படி அவர் வரப்போகிறார். அவர் நம்மை சந்திக்கும்படி வருகிறார். இன்றைக்கும் ஆராதிக்கும் பொழுது சந்திக்கிற தெய்வம் தமது பரிசுத்தவான்களோடு கூட மகிமையாய் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே நம்மை சந்திக்கும்படி வருவார். ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லலாம். Thank you, Holy Spirit. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை உடுத்தி நம்மை சுத்தமாக்கி இயேசு நம்மை சந்திக்கும்படி ஆயத்தமாகுங்கள். காலம் நிறைவேறிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. கரங்களை தட்டி இருதயம் திறந்து எல்லாம் சிவரை நல்ல கையை தட்டி வாரும் இயேசுவே, உம்மை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் சொல்லுங்கள்.
சாரோடின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கில் லீலியாம் பரமரேசு. சாரோடின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கில் லீலியாம் பரமரேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமரேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமரேசு. என் பிரியமே நீ உபபதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ உபபதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வருவார். அவர் நம்மை சந்திக்கும் காலம் நெருங்கிட்டு, ஆகவே தாமதம் செய்யாதே. அவர் நம்மை சந்திக்கும் காலத்தை அறியாதிருந்தால் சத்துரு நம்மை சிதறடித்து விடுவார், அழித்து விடுவார், கெடுத்து விடுவார். நம்மை நம் தலைமுறைகளை நாசம் செய்து விடுவார், நம் மேன்மைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுவார். ஆகவே அவர் நம்மை சந்திக்கும் இக்காலத்தையும் அவர் வரும் மகத்துவமான, மகிமையான, அற்புதமான, ஆச்சரியமான வருகையின் காலத்தை குறித்தும் சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். இந்த காலத்தை குறித்து நீ அறியாதிருப்பதென்ன என்று கர்த்தர் கேட்கிறார். காலமினி செல்லாது. ஆகவே கர்த்தர் என்னை சந்திக்கும் காலம் நெருங்கிற்று என்று அறிவேன் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக வேதம் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலத்தை நாம் அறிந்திருப்பது உண்மையானால், நிச்சயமாய் நாம் அவரை சந்திக்கும் காலத்தை அறிவோமானால் நமக்கு கிடைக்கும் சில மெச்சமான நன்மைகள் இருக்கிறது. அதை சட்டு சட்டுன்னு சொல்லி உங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்கும் காலம் வரப்போகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஒன்று, இந்த தேசத்தை விட்டு நீங்கள் புறப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை விட்டு, எந்த தேசத்தை விட்டு? 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருக்கிறீர்களே, நுகம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, குற்றுயிராய் கொண்டிருக்கிறீர்களே, துயரப்படுகிறீர்களே, வேதனைப்படுகிறீர்களே, சிரமப்படுகிறீர்களே, கண்ணீர் வடிக்கிறீர்களே, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி துடி துடியா துடிக்கிறீர்களே. அடிமைத்தனத்தின் காலம். இந்த எகிப்தை விட்டு ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சந்திக்கும் காலத்தை குறித்து நாம் அறிவது உண்மையானால், அறிந்திருப்பது உண்மையானால், விசுவாசிப்பது உண்மையானால், நம் இருதயம் அதை ஏற்றுக்கொள்வது உண்மையானால், அவர் என்னை சந்திப்பார் என்று நம் இருதயம் பரிபூரணமாய் நம்புமானால், பைபிள் சொல்லுகிறது, இனிமேல் நீ அடிமையாயிருப்பதில்லை. எதற்கு அடிமையாயிருப்பதில்லை? எகிப்திற்கு அடிமையாயிருப்பதில்லை, பாவத்துக்கு அடிமையாயிருப்பதில்லை. பாவம் செய்யாத மனுஷன் யார் யார் இருக்கிறா? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எல்லா மனுஷனும் பாவிதான். ஆனா பாவ பரிகாரின்னு ஒருத்தர் இருக்கார்ல, உனக்கா எனக்கா? நான் செஞ்ச பாவம் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றி சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் அதை தள்ளி போடுற ஒருத்தர் இருக்கிறாரே, அன்பராம் இயேசு, இன்பராம் இயேசு, பாவம் பரிகாரி, பாவம் போக்கு பரிகாரி அவர். அவரை பற்றிய நம்பிக்கை நமக்குள்ள இல்லாம போச்சே. பாவ மன்னிப்புக்காக பாவ மன்னிப்பு சீட்டை எழுதி கொடுத்து பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்காக
பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்காக பல நதிகளிலே நீராடி பார்க்கிறோம். பாவம் தோஷம் நீங்கி போவதற்காக பல நாட்கள் விரதங்கள் காத்துக் கொள்கிறோம். இல்லை, பாவத்திற்கு ஒரே பரிகாரம் கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளில் நமக்காய் அடிக்கப்பட்டு விலாவிலே குத்தப்பட்டவராய் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்திய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் பாவ மன்னிப்புக்கு வேறு வழி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், அது சிறுசோ பெருசோ, ஆமென், அது சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாதுங்க. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி ஒரு பாவமும் இல்லை. சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்றதெல்லாம் இல்லை. மனுஷ வாழ்க்கையில இருதயத்திலிருந்து புறப்படுறது இருக்கு, வெளிப்படையா வர்றது இருக்குது. பல பாவ சுபாவங்களும் இருக்கிறது. பாவ சுபாவங்களா இருக்கிற சுபாவங்கள் என்று பட்டியலிட்டு இருக்கிற பல சுபாவங்களும் வாழ்க்கையில் இருக்குது. ஆனா குடிக்க மாட்டேன், வரிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா, உண்மைதான். ஆனா இதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பாவம்! எரிச்சல், பொறாமை, அநியாயம், அக்கிரமம், துக்கிரமம் எல்லாம் இருதயத்தில் இருக்கு. வேண்டாத அத்தனை குணமும் இருதயத்தில் இருக்கு. அது எவ்வளவு பெரிய பாவம்! பைபிள் சொல்லுது, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான நேரம், இது தயவின் நேரம், இரக்கத்தின் நேரம். கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். கர்த்தர் உங்களை சந்திக்கும் காலம் இது. கர்த்தர் உங்களை சந்திக்கும் காலம் இது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சிருங்க. தேவன் நம்மை சந்திப்பது உண்மையானால், அவர் நம்மை சந்திக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை, நீ இனிமேல் எகிப்திற்கு அடிமையாய் இருப்பது இல்லை. அடிமைத்தனத்தை விட்டு, பாவ அடிமைத்தனத்தை விட்டு, சாவ அடிமைத்தனத்தை விட்டு, வியாதி என்கிற அடிமைத்தனத்தை விட்டு, வியாதி உன்னை தினம் தினமாய் கொன்று கொண்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், என் தழும்புகளால் நீ சுகமாகிறாய், என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறேன். உனக்கு அற்புத சுகம், அற்புதமான விடுதலை. சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களில் இருக்கிற அத்தனை வியாதிகளுக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொருவர் இல்லை. இயேசு உன் வியாதியை சுகமாக்குகிறார். வியாதிக்கு அடிமையா இருக்கு. சங்கீதக்காரர் சொல்றார் 38ஆம் சங்கீதத்துல, சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் இல்லாத பொல்லாத அத்தனை வியாதி இருக்கு. இருதயம் குறைச்சுக்கிட்டு இருக்கு, குடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, குடல் போச்சு, இதயம் போச்சு, சரீரத்தில் எல்லா அவயமும் போச்சு, செத்தவனை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், உன்னை உயிர்ப்பிக்க ஒரே ஒரு சக்தி தான் உண்டு, அது பரலோக சக்தி மட்டும்தான். பரலோக சக்தி மட்டும்தான். இந்த உலக மருத்துவர்களால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய தழும்புகளால் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் அனுப்புகிற வசனத்தால் நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய வல்லமையால் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அற்புத சுகத்தை காண்பீர்கள். இதுவரைக்கும் வியாதிக்கு அடிமை, பிரதர், வீட்டில் அப்பாக்கு வியாதி, அம்மாக்கு வியாதி, பிள்ளைகளுக்கு வியாதி, என் வீடே வியாதி பிடிச்சு நரக வாழ்க்கை பிரதர். கை நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கலங்காத. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை சந்திக்கிறேன், நான் உன்னை சந்திக்கிறேன், உன் குடும்பத்தை சந்திக்கிறேன், உன் வாழ்க்கையை சந்திக்கிறேன். இன்று முதல் உன் சரித்திரத்தை புதிதாக்குகிறேன். நீ இனிமேல் இவைகளுக்கு அடிமையாயிருப்பது இல்லை. விட முடியாத சில ரகசிய பாவங்களுக்குள்ள அடிமையாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய எச்சரிக்கிறார். தூரத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். சகோதரா, நீ இயேசுவுக்கு வேண்டும். சகோதரி, நீ இயேசுவுக்கு. அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ரகசிய உறவுகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கல்ல, படிப்பை நாசம் பண்றல்ல, கிடைக்க வேண்டிய வேலையை கெடுத்துக்கிறல்ல, வெளிநாட்டு பயணத்தை இல்லாமக்கிக்கிறல்ல, கர்த்தர் சொல்றார், இது இரக்கத்தின் நேரம். நான் உன்னை சந்தி
உன்னையும் சந்திக்கிறேன். சரித்திரத்தை மாற்று. ஆண்டவருக்காக ஒப்பு கொடு, கர்த்தருக்காக ஒப்பு கொடு. ஆண்டவருக்காக தருகிறேன் என்று சொல்லு. அவர் உன்னை சந்திப்பது உண்மையானால் இந்த அடிமைத்தனத்தின் தேசத்தை விட்டு முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்குள் பயணத்தை துவங்குவாய். அது வெற்றிகரமான பயணம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் நம்மை சந்திப்பது உண்மையானால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, தேவன் தமது ஜனங்களை, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் ஜனம், நான் இவர்கள் தேவமாயிருப்பேன், என் ஜனம், இவர்கள் எனக்குரியவர்கள், என் ஜனத்தை நான் சந்திப்பேன். என் ஜனத்தை சந்தித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு நான் ஆகாரம் அருளுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இத போல ஒரு நல்ல தகப்பனை எங்கேயாவது பார்க்க கேட்க முடியுமா? ஐயா, பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய தெய்வம் நம்மை சந்திக்கும் பொழுது இனிமேல் பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, தனிமை இல்லை, வறுமை இல்லை, இழப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, இனிமேல் ஒரு வாழ்க்கை குறைவில்லை. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடா. ஆகாரம் அப்படின்ற இடத்துல பணம்னு கூட எழுதிக்கங்க, வீடுன்னு கூட எழுதிக்கங்க, சொத்துன்னு கூட எழுதிக்கங்க, நீங்க விரும்புற 101 பவுன் எழுதிக்கங்க, உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எழுதிக்கங்க, உங்க வீட்டுக்கு வர வேண்டிய கார் எழுதிக்கங்க, உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யம் எழுதிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் தம் ஜனத்தை சந்திக்கும் பொழுது இனிமே நீ தரித்திரவாசி அல்ல. கர்த்தர் நம் குடும்பத்தை சந்திக்கிற நேரத்தில், நம்ம வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது அவர் ஆகாரம் அருளுகிறார், நம்மை செழிப்படைய செய்கிறார். இனி பசி பட்டினி என்பது நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் செய்ய போறார். தமது ஐஸ்வர்யத்தின்படி நிச்சயமாய் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அவர் அற்புதமாய் தமது கிரியை நடப்பிப்பார், தமது செயலை கர்த்தர் நடப்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, இனிமேல் நீங்கள் ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை. உங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை, மாவு குறைந்து போவதில்லை. கர்த்தராகிய தேவன் எடுக்க எடுக்க குறையாத அமுத சுரபியா கர்த்தர் உங்க வாழ்க்கைய, குடும்பத்தை, களஞ்சியத்தை மாற்றுகிறார். நீ கடன் வாங்க மாட்டா, நீ கடன் கொடுப்பா. 2025 கர்த்தராகிய தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய். உன்னை ஐஸ்வர்ய சம்பன்னனாய் வைப்பேன். ஆபிராம் என்ற தேவ மனுஷனை 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தார். வாழ்க்கையில் துவண்டு போன மனுஷன், வாழ்க்கையில குழம்பி போன மனுஷன் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள சிரமத்தோடு இருந்தார். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார், ஆபிரகாமே கம் அவுட், வெளியே வா, வா வெளியே. ஏன் இப்படி போய் அறை வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்க? நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எப்படிப்பா என்ன ஆசீர்வதிப்பீர்? வானத்து நட்சத்திரங்களை பார். என்ன முடியுமா உன்னால? முடியாது. இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். கடல் மணலை பார். இது உன்னால என்ன முடியுமா? இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் இருக்கிற தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். என் குடும்பம் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாத. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டில் கர்த்தர் கோடி கோடி ஆண்டவர் தருவார். நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஐஸ்வர்யங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டீர்கள். தேவன் தமது நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இது
தேவனுடைய வாக்குறுதி. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனமே, அவர் நம்மை சந்திக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் குறைவுபடுவது இல்லை. உங்கள் ஆகாரம் நிறைவாயிருக்கும். இனிமேல் உங்களுக்கு நன்மைகளில் குறைவு வருவதில்லை, ஆசீர்வாதங்களில் குறைவு வருவதில்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இனிமேல் குறைவுபடாத பாத்திரமாய் இந்த பூமியிலே நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். என் குடும்பத்தில் கர்த்தர் ஆராதிக்கிற நாம் மாத்திரம், ஆண்டவரை சேவிக்கிற நாம் மாத்திரம், ஞாயிற்றுக்கிழமை தவறாம தொழுகைக்கு வர நாம் மாத்திரம், கஷ்டப்படுறேன்னு சொல்லி இதயத்தில் நொந்து போயிருக்கிறியே, கர்த்தர் சொல்றார், இன்னையிலிருந்து ஆண்டவர் சரித்திரத்தை மாத்துறார். நாளைக்கு சபை நாள். நமக்கு சபை நாளிலேயே புகழ்ச்சிகரமான ஆசீர்வாத நீரூற்று திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் சபையை பலுகி குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். இந்த தேசத்திலிருந்து பல 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 ஜாதிகளை கர்த்தர் சபைக்குள்ளே, திருச்சபைக்குள்ளானவர் கொண்டு வருவார். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இன்று முதல் ஒரு பெதஸ்தாவின் அனுபவம் நீங்கள் உணர்வீர்கள். தேவனுடைய கிரியை நடக்கும். இந்த திருச்சபையால மகிழ்ச்சியும் மேன்மையும் கனமும் இந்த தேசத்திற்கு வரும். எழுதி வச்சுக்கோ. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 3 ஆண்டுகள் செல்கிற பொழுது கர்த்தர் இந்த திருச்சபை எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் மேன்மையையும் கனத்தையும் இந்த தேசத்திற்கு இன்னதுதான் என்று கர்த்தர் அடையாளமிட்டு காண்பிப்பார். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு வருவதில்லை. 3வது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். அவர் நம்மை சந்திப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவே காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நம்மை சந்திக்க வருவார். நம்மை சந்திக்க வருவார். நம்மை சந்திக்க வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் நம்மை சந்திக்கும்படி வருவார். வருகிற பொழுது பரிசுத்தவான்களோடு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கான்னு பரிசோதனை செஞ்சு பாருங்க. மரிச்சவங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் மரிச்சாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மாறுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செஞ்சு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை கீழ்ப்படிச்சு தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நீதிக்காய் உங்களை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கையோடு வாழுங்கள். கண்மலையா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு மரித்தாலும் சரி நித்தியத்துக்கு போயிடுவோம். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உனக்கு இந்த உலகத்தையும் உலகத்தின் சக்தி சத்துவங்களையும் ஜெயிக்கிற ஒரு அற்புதமான வெற்றி பயணம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற மனுஷன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் அசாதாரண மனுஷன். பார்க்கிறதுக்கு ஒருவேளை பெரிய தோரணை எல்லாம் இல்லாம இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்ற மனுஷன் ஒரு பெரிய ஆட்டம் பாம் மாதிரி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தொட்டா கர்த்தர் அவனை விட மாட்டா. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ற மனுஷன் அவருடைய உள்ளம் கையில வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கண்ணின் கண்மணி போல இருக்கிறார். அவருடைய சிறகுக்குள்ள இருக்கிறான்.
தன்னுடைய பேருக்குள்ள வச்சிருக்கிறான். தன்னுடைய மேன்மையை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு 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 இயேசுவுக்குள்ள வாழ்றேன். வாயால சொல்லக்கூடாது, மனசார சொல்லணும். நான் இயேசுவுக்காக வாழ்றேன், நான் இயேசுவுக்குள்ள வாழ்றேன் அப்படின்னு சொல்லணும். உங்க இதயத்தோட கேளுங்க. ஆத்துமாவே, நீ இயேசுவோட வாழ்றியா? நீ இயேசுவோட வாழ்றியா? இயேசுவோடு வாழ்றதா இருந்தா இயேசுவோட எவ்வளவு நேரம் செலவிடுற? இயேசுவோட வாழ்றதா இருந்தா உன் இதயத்தில் வேறு யாருக்கும் இடம் கொடுக்காமல், இயேசுவே எனக்கு சொந்தம், அவர் என் கண்மலை. சங்கீதக்காரர் தான் சொல்றார், அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், அவர் என் அரண் என்று அறிவே. சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதா இருந்தா உங்க இருதயம் சொல்லும். உங்க மனசோட நீங்க கேளுங்க. உள்ளான மனுஷன் கேட்டு பாருங்க. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நீ இயேசுவோட வாழ்றியா? இயேசுவோட வாழ்றதா இருந்தா இந்த உலகத்தை நீ மறந்துடுவ. உலக சிற்றின்பங்களை மறந்துடுவ. இயேசுவோட வாழ்றதா இருந்தா நீ கஷ்டங்களை மறந்துடுவ. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மறந்துடுவ. இந்த உலகத்தில் நம்மை அழிக்கிறதான சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ மறந்துடுவ. இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. ஆத்துமத்தோட ஒரு கேள்வி கேளுங்க. நீ இயேசுவோட வாழ்றியா? நீ பாவம் செய்யாம வாழ்றியா? பேச்சுல, செயல்ல, உன் பார்வையில, ஐயா உன் நடையில, உடையில பாவம் செய்யாம வாழ்றியா? இயேசுவை போல வாழ்றியா? இல்லனா தேவன் கொடுத்திருக்கிற இந்த பண்டிகையின் அற்புதமான நாளில் ஒரு தீர்மானம் செஞ்சிருங்க. நான் இயேசுவோட வாழ்வேன், நான் இயேசுவோட வாழ்வேன். இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசுவோட வாழ்ற வாழ்க்கை போதும் என்று எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் சொல்ல போறீங்க? அவர் உங்களை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர் உங்களை சந்திக்க போகிறார். அவர் உங்களை சந்திக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம அப்படி எழுந்திருக்கலாம். அவர் என்னை சந்திப்பார். அவர் என்னை சந்திப்பார். அப்பொழுது இதுவரைக்கும் சிற்சில சுபாவங்களுக்கு அடிமையாயிருந்தேன், வேண்டாத சில குணங்களுக்கு அடிமையாயிருந்தேன். எல்லாம் விட்டுடுங்க. ஒரு சிறு பிள்ளைய போல மாறுங்க. குடிச்சு வெறிச்சு அழிச்சு நாசம் பண்ற சுபாவம் எல்லாம் வாழ்க்கையில் இருந்துச்சு, எல்லாம் விட்டுடுங்க. கெட்ட வார்த்தை பேசுற சுபாவம் விட்டுடுங்க. தகாத நிலையிலே வாழ்க்கையை அழிச்சுக்கிற சுபாவம் இருந்துச்சு, விட்டுடுங்க. வேண்டாம். ஆண்டவரே, நான் எதற்கும் அடிமை அல்ல, நான் உங்க பிள்ளை. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை சந்திப்பதனால என் வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய பரமக்காரனுக்கு நான் சொந்தமாகிறேன் என்பதை அறிவேன். நீர் என்னை சந்திப்பதனால என் வாழ்க்கையில ஒரு தாட்சியும் வருவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை சந்திப்பதினாலே நிச்சயமாய் நிச்சயமாய் நீர் வருகிற பொழுது உயிரோடு இருக்கிற நானும் எதிர்கொண்டு வருவேன். உங்க ஆத்துமத்தோட சொல்லுவீங்களா? எல்லாரும் கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். தேவனுடைய பிரசன்னம் இங்க வந்திருப்பதை பார்க்கிறேன். ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி தமது பிரசன்னத்தோடு வந்திருக்கிறார். அவர் தமது மகிமையோடு வந்திருக்கிறார். ஐயா, உண்மையாகவே என் இருதயத்தோட கேட்கிறேன், நான் இயேசுவோட இல்லையா? இன்று முதல் ஒரு தீர்மானம் செஞ்சிடறேன். இதுவரைக்கும் இயேசுவோட வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணிடுறேன். இன்று
இன்று முதல் இயேசுவோட வாழ விரும்புகிறேன், இயேசுவோட வாழ விரும்புகிறேன் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அவர் உங்களை சந்திப்பார். அவர் உங்களை சந்தித்தார் இனிமேல் இக்காலத்தின் பாடுகளை நீங்கள் அனுபவிப்பது இல்லை. நெருக்கினவனும் ஒடுக்கினவனும் எப்பக்கமும் நெருக்கினவனும் உன் தலைமுறையை தரைமட்டமாக்கி போட்டவனை தேடியும் நீ காணாதிருப்பா. சரித்திரமே மாறும், வாழ்க்கை மாறும், அனுபவங்கள் மாறும், சிந்தை மாறும், செயல் மாறும், கிரியைகள் மாறும். ஆத்துமாவே இயேசுவோட வாழ விரும்புறேன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பயணம், ஒரு விசுவாச பயணம், ஒரு அற்புத பயணம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்னு சொன்னா உங்க கரங்களை மாத்திரம் அப்படியே உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபம் செய்ய விரும்புறேன். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாத பெருசு. தைரியமா கரங்களை உயர்த்துங்கள், வெட்கப்படாதீர்கள். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வல்லமை நிறைஞ்ச பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.